மாங்காய், பங்கனப்பள்ளி, ஒட்டு மாங்காய் வாங்கம்மா வாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த குட்டை இந்த சொக்கா இந்த லிங்கி போட்டுக்கின்னு இருப்பேன். எதுனா புதுசா எடுத்து போட்டுக்கிட்டா பணம் ஒப்பனா கொடுக்குறான். இப்ப என்னடா உன்னை பொண்ணு பார்க்க வந்ததே இந்த துணி போட்டுக்கு தான் நான் அன்னைக்கு வந்தேன். அன்னைக்கு சொல்லத்தானே இந்த மாப்பிள்ளை சரியில்லை எனக்கு பய துணி போட்டுக்கிறாரு. அன்னைக்கு சொல்ல இன்னைக்கு வந்து சொல்றேன். எங்க அப்பா அம்மா சொன்னாங்களேன்னு கட்டிக்கினேன். நான் ஒண்ணு அவன் மூஞ்சி பார்த்து ஒண்ணு கட்டிக்கல. ஏய் ஜோதால ஒப்பனுக்கு நகை போட முடியாதுன்னு ஏன் தலைமையில கட்டி அமைச்சிட்டான் உன்ன. நீ புது துணி போட்டுன்னு வந்தா நான் வரேன். இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டுன்னு வந்தா நான் வர மாட்டேன். நான் போறேன். துணி தானே வாங்கிக்கிறோம் வா. இவ்வளவு தூரம் கத்தி வர எதனா ஒண்ணு வருதுங்களா பாரு வாங்குறதுக்கு உருப்படாது. என்னடி இது ஒன்னாச்சும் வருதா பாரு. மோ என்னம்மா மாங்காய் வருது? அண்ணா நகர் பூங்கா கேக்குறான் பாரு கிழப்ப நட்டு கேள்வி. எனக்கு அரோமனே அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே ஒன்னு பேசப்படாது. அரோமணியா என்னம்மா வாய் என்னம்மா மஞ்சள் ஆகுது? மாங்காய் பழம் மஞ்சள் இல்லாம சிவப்பாவும் இருக்கா சீத்தாப்பழம் மூஞ்சி கீழே வைடா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மோ என்னம்மா மாங்காய் பழம் ரொம்ப அடி வாங்கினா போல தெரியுது. சிம்பத்துக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட யோகம் இருக்குதுன்னு போட்டு இருந்தது. என்னதான் அடிக்குதுன்னு பாத்துருவோம். என்னம்மா இந்த மாங்காவும் அடி வாங்கியிருக்கு? வையா அது திருட்டு மாங்காய் திருடும் போது அடி வாங்கணும். ஐயோ நம்ம ஒரு பிட்டை போட்டா அதுக்கு மேல ஆளாகுது. என்ன ஒரே சவுண்டா இருக்கு? ஏமா என்னம்மா மாங்காய் இது? குறா மாங்காவா மறுபடியும் இருக்கிற? நானும் வந்த நேரம் பாத்துங்கறேன். ஏதோ டபுள் மீனிங் தான் நீ பேசுகிற. ரொம்ப தான் நெக்கல் ஆயிடுச்சு உனக்கு. ஏப்பா நீ கவுண்டர் பண்ணா சொல்றேன். அம்மா எங்க அப்பா பத்தி ஏன் நெக்கல் அதிகமா இருக்குன்னு போய் சொல்ற. வந்த நேரமா அவன் பண்ற வேலைக்கு வேற என்ன சொல்லுவாங்க? மத்தி பேசாத. நேத்து ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணி பாக்குறோம். டாக்டர் எங்க அப்பாக்கு கொழுப்பு தான் அதிகமா இருக்குன்றாரு. சின்ன வெங்காயம் கரெக்டா போட்டு குத்துச்சே மாங்காய் கறி கிட்ட. என்னடா பல்ல கட்டுற பள்ளி மூஞ்சா? மாம்பழம் வாங்க போறியா இல்லையா? நானா வாங்க மாட்டேன். நான் சொன்னேன் ஒரு சாம்பிளுக்கு அஞ்சு குடுமா சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கலாமா? நீ சொன்ன சரிதான். ஏமா அரிஞ்சு குடுமா. ஏமா இது அஞ்சு குடுமா. பெரிய பழமா பத்தி எடுக்குது பாரு. சரியான சால்னா மூஞ்சி இருக்குது உங்க அப்பனுக்கு மேல. இருமா வெட்டி தர. குட்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே. என்ன ரன்னிங்ல போறாங்கயா? இந்தாம்மா சாப்பிடுமா. ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சின்ன அப்பா பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான்னு பார்த்தா அரை மாங்காய் இதுவே முழுங்கிச்சு குள்ள மூஞ்சி. வரான் பேபி பார்த்தா பாதிக்கு வெயிட்டா இருக்குது. சரி இவன் தலைமை தான் கட்டணும். ஏ பேபி இங்க வாடா. என்ன வேலை? வாடா உள்ள. ஒரு மனுஷன் கூப்பிட்டு உன் காதல வீல வேலை நீ கூப்பிட்டு ஓடி வந்த எவ்வளவு தூரம்? அதுக்கான வாய் வடக்க வச்சும் போது ஆய் வச்சு போது இருக்கட்டும். நீ எதுக்கு எனக்கு? ஏய் பேபி பாரு இந்த கடை பாரு. ஆமா துணி கடை. என்ன அதுக்கப்பா? ஏய் இந்த கடை காலி பண்ணி வேற இடத்துக்கு போலாம். எது எத்தெல்லாம் பாதிக்கு பாதி. பரவாயில்லையா? இந்த கடையில எல்லாம் பாதிக்கு பாதியா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குதா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. துணியும் நல்லா இருக்குது. ஆனா இப்ப தான் எடுக்க முடியும். இல்லன்னா காலி பண்ணி போயிடும். பரவாயில்ல. நான் துணி வாங்கி என்ன பண்ண போறேன்? பாதிக்கு பாதி வாங்கிட்டு நீ போய் துணி கடை வைடா. என்ன ரேட்டு போகும் தெரியுமா? ஆடு வாங்க 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன். அத மொத்தத்துல துணி வாங்கிடலாமா? நீ 10,000 ரூபாய் வச்சுனா 2 நாள்ல 20,000. 2 நாள்ல 20,000மா? டேய் இனிமேல் நீ பசுமாடு வாங்கி பாலுக்கு வந்து என்ன பணக்காரன் ஆயிடுவா? தானி தீனி ஒன்னதான் ஆகும். சரி வேலை நீ வாங்க வேண்டியதானே? டேய் நான் வாங்குறதுதான் என் முன்னாடி உள்ள விட்டு வச்சுக்கிறா. 2 பேரா பேசணும். இன்னும் கொஞ்சம் விலையை குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பேரும் வாங்கி போலாம் வா. அப்படின்னா சரி. ஏமா என்ன குழந்தை முஞ்சா பாத்துக்கிறீங்க? எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறேன். ஆமாண்டா எவனா தெரு தெருவா கத்திய மாங்காய் வித்துன்னு வருவா. அவன் சாம்பிள்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்குல்ல மாங்காய் வாங்கி சாப்பிட்டு என்ன அம்போன்னு விட்டு போடுங்க ரோட்ல. ஏமா நான் உன்னை அம்மான்னு விட்டு போறேன். நீ ஊன்னு சொல்லு நான் உன் வீட்டுக்காராவே ஆயிடுவேன். மட்டும் இல்லைன்னா சன்னியா தொடப்பக்கட்ட பிஞ்சுக்கோ அட மம்முட்டி மூஞ்சி. நீ எனக்கு வீட்டுக்காரா? கொடுத்தாதான் வாங்க முடியும். இல்லைன்னா வாங்க முடியாது. உனக்காக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ முறைக்குதே. ஏமா குடுப்பியா கொடுக்க மாட்டியாமா? குடுக்குறேன்டா குடுக்குறேன். மட்டும் வாங்காம இரு. கழுத்த மட்டுமே 2 குடுக்குறேன். இந்தாப்பா சாப்பிடு. மாங்காய் சாப்பிடுறாங்க. அதுவும் என்னைக்கா சாப்பிடுறாங்க. ஏமா நில்லுமாமா. ஏமா இந்தாயா. என்னம்மா வெட்டி குடுக்குற? இங்க கூட பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய்
தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற. ஏமா ஏமா நித்துங்க சாப்பிடாதீங்க இது நல்ல மாங்காவே கிடையாது. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏமா உன்னை என்ன சொல்றேன்? என்னப்பா சொல்ற? மரத்துல இருந்து பறிச்சு வந்து பழம்பா இது? எனக்கு தெரியாதா? நான் புட் ஆபீசர். நீ என்ன சொல்ற? நீங்க இந்த பழத்தெல்லாம் என்னென்ன தில்லாலங்கடி தில்லுமுல்லாம் பண்ணுவீங்க எனக்கு தெரியுமே. சார் நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்ன பண்ணேன்? அது தில்லாலங்கடி வேலை பண்றவங்க கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. ஆமா சார் சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு வாய் என்னாச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குதா? என்னைய ஏமாத்தாத. நான் புட் ஆபீசர். இதுல எந்தெந்த சாயம் கலந்து தானே இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆக்குறீங்க. சார் இல்லாத போல அதெல்லாம் சொல்லாதீங்க. விவசாயத்துல அது மாதிரிலாம் ஆவாது. முன்ன வாட்டர் மிலன் சொன்னீங்க, இப்ப மாம்பழத்தை சொல்றீங்களா? இது எங்கிருந்து வருது தெரியுங்களா? தேனி போடி நாயக்கனூர்ல இருந்து வருது. மருத்து பழம், மலை பழம் சார். சாப்பிட்டு பாருங்க, நல்லா குறிஞ்சி தேன் மாதிரி இருக்கும். வந்து இந்த பொம்பளை இப்படி தான் சொல்லுது. ஒரு 2 பழம் வாங்கி அறுத்து தர சொல்லுங்களேன். பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஒண்ணுமே தர மாட்டீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமா சார் சொல்லுங்க. சரி மாமா, ஒரு 2 பழம் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். சார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் புட்டு ஆபீசரு. ஆமா நான் ஃபுட் ஆபீசர். அவர் அரிஞ்சு எங்களுக்கு கொடுப்பாரு, அவரும் சாப்பிடுவாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல பழமா இருந்தா நாங்க 5 கிலோ வாங்கிக்கிறோம். என்னங்க சார்? ஓகே சார். உங்களை பார்த்தா புட் ஆபீசர் மாதிரியே தெரியலையே. இதே ஓசர மாங்காய் வாங்கி துண்ண வந்த மாதிரி இருக்குது. ஃபுட் ஆபீசர்னா காசு கொடுத்து வாங்குறோம் கிடையாது, புடிங்கி தின்றுங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சார் எனக்கு ஒரு பழம் சொல்லுங்க சார். புட் ஆபீசரியா? நான் இருக்கிறப்ப யாருமே காசு கொடுத்து வாங்க கூடாது. எடுத்துக்கோ உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. கவர்மெண்ட் ஆபீசர்னா கவர்மெண்ட் ஆபீஸ் தான். புடியா அவன் தான் புட் ஆபீசர் ஒரு ஆர்மெண்டல் வந்துக்கிறான். நீனு எல்லா பத்தியும் ஓசில தின்னலாம் முடிவு பண்ணிட்டியா? கொஞ்சம் வச்சுக்க பல்லாம் காணா புண்டா பண்ணாட. விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணி. நம்மளோட எரும மாடு மாதிரி இருக்கிறான். இவனே பயப்படுறான். அப்ப நம்மள பாதிச்சிரும். ஹலோ சார், நதி வரணுமா? அத வந்துறேன். டேய் அரமெண்டலே, அந்த பைத்திய ஓசில துண்டு ஓடிச்சு. நீ என்ன முடிவு பண்ணிக்கிற? வாங்குற மாதிரியா இல்ல நீ ஓசில துண்டு போலனா? எங்க அப்பா நல்லா போங்க ஆண்டியா. ஹாய் இல்லடா. ஏமா இருமா. அம்மாவா? என்னடா மாத்தி பேசுற? ஆட்டுக்கால் மூஞ்சி. இவ்வளவு நேரம் ஆளுன்னு இப்ப அம்மான்ற. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. உனக்கு இங்கே அடிச்சு போனமா வைக்கிறேன்டா நான்.